கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னாக்கி பைபிள் ரிலேட்டடாக சம் கேரக்டர். ஓகே, இந்த கேரக்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எஸ் சொல்லுங்கள், இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேயா, ஆரம்பிப்புமா? ஃபஸ்ட் ஒன், அன்கண்டிஷ்னல் லவ். அன்கண்டிஷ்னல் லவ் உங்ககிட்ட இருக்குதா? அன்கண்டிஷ்னல் லவ்னா நம்ம எப்படி சொல்லலாம்? நம்ம ஒருத்தங்களை நேசிக்கிறோம், அவங்க நமக்கு பிடிச்சதை செஞ்சாலும் பிடிக்காததை செஞ்சாலும் அவங்கள நம்ம நேசிக்கிறதுனால அவங்க மேலே நம்ம அன்பாக இருக்கிறோம். நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் அவங்க செய்ய முடியலை, நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் அவங்களால பூர்த்தி செய்ய முடியலைன்னு தெரிஞ்சாலும் நம்ம அவங்கள நேசிக்கிறதுனால அவங்கள நம்ம கேர் பண்ணுறோம், அவங்கள நம்ம லவ் பண்ணுறோம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விரும்பாததை ஒருத்தர் செஞ்சாலும் அவங்கள நீங்கள் நேசித்து உதவி செய்வீங்களா? நீங்கள் ஒரு வாட்டி உதவி செஞ்சிட்டீங்க, அதுக்கு அவங்க நன்றி உணர்வோடு நடந்துக்கல, மறுபடியும் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வீங்களா? கொஸ்டின் எஸ் ஆர் நோ. ஓகே ஓகே, ரெண்டாவது கொஸ்டினுக்கு போகலாமா? செகண்ட் ஒன்று இன்னர் ஹாப்பினஸ். உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். வெளியே இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது, நான் சமாதானமாக இருக்கேன், எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவங்க எனக்கு இதை செஞ்சால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், இல்லை இவங்க இப்படி சொன்னால் தான் ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு இது கிடைச்சா தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், இது நடந்தால் மட்டும்தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இந்த சிச்சுவேஷன் இப்படி இருந்தால் தான் எனக்கு நல்லாயிருக்கும், அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்காம எந்த சிச்சுவேஷனாலும் எனக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, நான் ஹாப்பியாக இருக்கேன். அப்படி இருப்பீங்களா? அப்படி இருக்க முடியுமா? அந்த கேரக்டர் உங்ககிட்ட இருக்குதா? எஸ் ஆர் நோ? ஓகே, தேர்ட் கொஸ்டின் போகலாமா? காமாக இருக்கிறது. எந்த சிச்சுவேஷன்னாலும் காமாக இருக்கிறது, அமைதியாக அப்படியே இருக்கிறது. ஒரு சிலரை பார்த்துருக்கீங்களா? ஏதாவது சிச்சுவேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க மூஞ்சிலே அந்த கலவரம் தெரியும், அந்த இடத்தையே ஒரு வழி ஆக்கிடுவாங்க. சுற்றி இருக்கிற நமக்கும் டிப்ரெஷன் ஆயிரும், ஏன்னா அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அதனால் அப்படி இல்லாமல் ஒரு காமாக இருப்பீங்களா? அந்த கேரக்டர் உங்ககிட்ட இருக்கா? என்ன சிச்சுவேஷன்னாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும், கொஞ்சம் காமாக இருந்து இதை ஃபேஸ் பண்ணலாம். சிச்சுவேஷன் என்ன த்ரெட்டன் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் நான் காமாக இருக்கேன், என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்ககிட்ட இருக்குதா? ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு சொன்னாக்கி எபிலிட்டி டு வெயிட். எபிலிட்டி டு வெயிட்னா எப்படி சொல்லலாம்? பொறுமையாக காத்திருக்கிறது. நமக்கு ஒரு காரியத்தை ஒருத்தங்க பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைமில் அது நடக்கலை, கொஞ்சம் டிலே ஆகுது. நீங்கள் பொறுமையாக இருப்பீங்களா? ஹோட்டலில் போய் நாங்கள்லாம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணாலே கொஞ்சம் லேட்டானால் பொறுமையாக இருக்க மாட்டோம், அப்படி சொல்கிறீங்களா? அப்படி கிடையாது. எபிலிட்டி டு வெயிட். உங்களுக்கு எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் நம்பிக்கையோடு காத்திருப்பீங்களா? இல்லை இதெல்லாம் நடக்காது, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நான் ப்ரேயர் பண்ணி பார்த்துட்டேன், இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன், நீ நடந்தால் நடக்குது, நடக்கலாட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா? எஸ் ஆர் நோ? ஓகே, ஃபிஃப்த் ஒன், அடுத்த கொஸ்டின். கன்சர்ன் ஃபார் அதர்ஸ். கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்காக கவலைப்படுவீங்களா? அவங்கள பார்க்கும்போது ஐயோ பாவம் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படி ஃபீல் பண்ணிட்டு போயிடும், அப்படி தானே? அதை கேட்கல, ஃபீல் மட்டும் பண்ணாமல் ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீங்கள் எதை பார்த்து ஃபீல் பண்ணீங்களோ அதை பார்த்து அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? எஸ் ஆர் நோ? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? டூயிங் வாட் இஸ் ரைட். எந்த சிச்சுவேஷன்னாலும் எது கரெக்டோ அதை தான்ப்பா நான் பண்ணுவேன், அப்படி பண்ணுவீங்களா? நம்ம எல்லாம் இருக்கும்போது ஒருத்தரை பற்றி தாழ்வாக குறைச்சி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இசபப்பில் அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு தெரியும், ஐயோ அடுத்தவங்கள பற்றி குறையாக பேசுகிறாங்களே, இப்போது நம்ம ஏதாவது பேசி அவங்கள மறுபடியும் குறை சொல்கிறது தப்பு, நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த குரூப்பில் இருக்கும்போது வேறு வழியே கிடையாது, நம்ம பேசலைன்னா நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்ட்டு பயந்து அவங்க சொல்கிறதுக்கு ஆமாம் ஆமாம் ஆமான்னு தலையாட்டிகிட்டு இருப்பீங்களா? எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் எது சரியோ அதை மட்டும் பண்ணுவீங்களா? இல்லை எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதே நானும் பண்ணிட்டு போகிறேன், எதுக்கு நான் மட்டும் தனியாக தெரியணும் அப்படின்னு நினைப்பீங்களா? ஓகே, புரிஞ்சிச்சு. ஓகே, செவன்த் ஒன், லாயல். லாயல் அப்படி இல்லைன்னா ட்ரஸ்ட் ஒர்தி அப்படின்னு சொல்லலாம். ட்ரஸ்ட் ஒர்தியாக இருப்பீங்களா? அவங்கள நம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லலாமா? அவங்கள பார்த்து எப்படி சொல்லலாமா? அவங்கள நம்பலாம்ப்பா, எந்த சிச்சுவேஷனெல்லாம் அவங்கள நம்பி ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லலாமா? நம்பலாமா அப்படின்னு சொன்னோடனே நமக்கு யார் நம்பிக்கையாக தெரியும் அப்படின்னு தான் மனசு யோசிக்க தோணுது, அப்படி தானே? அப்படி கிடையாது. உங்களை நம்பலாமா?
உங்களை நம்பி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா? அந்தளவுக்கு ட்ரஸ்ட் ஒர்தியானவங்களா நீங்கள்? எஸ்? நோ? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹம்பிளாக சாஃப்டாக இருப்பீங்களா? சிலரோட பிஹேவியரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கி சாஃப்டாக இருப்பாங்க, ஹம்பிளாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு அவங்ககிட்ட போய் பேசணும்னு தோணும். ஒரு கூட்டத்தில் நம்ம ஒரு ரூமுக்குள்ள அப்படியே என்ட்ரு ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற எல்லாரும் மூஞ்சியும் அப்படியே பார்க்கும்போது யார் ஹம்பிளாக சாஃப்டாக நமக்கு தெரியுறாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம போய் பேசுவோம். அப்படி தானே? அதே மாதிரி தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதே மாதிரி ஹம்பிளாக சாஃப்டாக இருப்பீங்களா? உங்களை பார்த்தா அப்படி தெரியுமா? இல்லை உண்மையிலே நீங்கள் அப்படி பிஹேவ் பண்ணுவீங்களா? எஸ் ஆர் நோ? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின். ஓகே, எனக்கு ரொம்ப தூரம்லாம் போகல. லாஸ்ட்டு கொஸ்டின் கேட்டு முடிச்சிடுறேன். ஓகேயா? செல்ஃப் டிசிப்ளின் உங்ககிட்ட இருக்கா? இல்லை செல்ஃப் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கா? செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லலாம்? இப்போ நம்ம யூடியூப் அப்படியே ஸ்குவாரல் பண்ணிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சைடில் பார்க்கும்போது நமக்கு ரிலேட்டட் இல்லாத தேவையில்லாத நிறைய வீடியோஸ் அப்படியே ப்ளே ஆகி ஸ்குவாரல் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? நம்ம அப்படியே கிளிக் பண்ணி அது வேணும்னு நினச்சி பார்க்குறோம். அது தேவையில்லாத கண்டென்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. இது நமக்கு தேவையில்லை, இது ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வாரீங்களா? இல்லை நல்லா இருக்குது, நம்ம வந்துட்டோமே என்னென்னு தான் பார்த்துட்டு போவோமே அப்படின்னு நினச்சிட்டு அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் மனுஷன் பார்ப்பானா அப்படின்ட்டு வரீங்களா? சொல்லுங்களேன். எஸ் ஆர் நோ? ஓகேயா? அதாவது உங்களை டெம்டேஷன் மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இது நமக்கு தேவையில்லாத விஷயம், அதில் நம்ம கால் வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு வெளியே வந்துடுவீங்களா? இல்லை அங்கே போய் பார்த்துட்டு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் நல்ல பிள்ளை தான், நான் ஒன்றுமே செய்யலை, நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. சரியா? ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட 9 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகே. இதில் எத்தனை கொஸ்டினுக்கு எஸ் ஆர் நோ அப்படின்னு பதில் சொல்லியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக இது என்னது, இந்த கொஸ்டின்லாம் எதுக்கு கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், இது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பைபிளில் சொல்லியிருக்கிற ஆவியின் கனிகள். என்ன சீட் பண்ணிட்டேன்னா? உண்மையாகவே ஆவியின் கனிகள் தான். ஓகேயா? இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கரெக்டாக இருக்கா? 9 இருக்கா? ஓகே. இதை தான் நான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன். இப்போ இதில் எத்தனை கேரக்டர் உங்ககிட்ட இருக்குது இல்லை அப்படிங்கிறது உங்ககிட்ட தெரிஞ்சிருக்கும். அப்படி தானே? இப்போது நம்ம அப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சோன்னா நம்ம அப்பா ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படி தானே? ஏசப்பா நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு விருப்பப்படுறாங்களோ அதுதானே இது. இந்த கேரக்டர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஒன்றும் தப்பு இல்லை, நம்மக்கிட்ட என்னென்ன கேரக்டர் இருக்கோ அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். என்னென்ன கேரக்டர்ஸ் இல்லையோ அதை வளர்த்துக்கிறதுக்கு அப்பாக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ப்ரேயர் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, அப்பா நீங்கள் கற்றுத்தந்த இந்த பாடத்துக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. அப்பா நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம் ஏசப்பா. எந்த சிச்சுவேஷன்னாலும் நான் நல்லது செய்கிறேனா கெட்டது செய்கிறேனான்னு பார்க்காம நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க ஏசப்பா. எந்த சூழ்நிலையும் என்னை அசைச்சிராமல் நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எனக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை தந்திருக்கிறீங்க ஏசப்பா. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ண எனக்கு தைரியத்தை தந்திருக்கீங்க ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணி உங்ககிட்டேருந்து பதிலை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு இரக்கம் பாராட்டியிருக்கீங்க. நன்றி ஏசப்பா. நான் அடுத்தவங்களையே பார்த்துக்கிட்டு அவங்க செய்கிறத நானும் செய்யணும்னு இருக்காமல் நீங்கள் எனக்கு கற்று தந்திருக்கீங்க. நீங்கள் எனக்கு வேதாகமத்தில் சொல்லி தந்திருக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலையும் எது சரியோ அதை நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா என்ன நம்பலாம், நான் ட்ரஸ்ட் ஒர்த்தின்னு சொல்லத்தக்கதாக நான் லாயலான நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமாக இருக்க என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. அமைதியாக பொறுமையாக சாஃப்டாக இருக்க ஏசப்பா, உங்களை போல இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எப்படி சிச்சுவேஷன் இருந்தாலும் தேவையில்லாத காரியங்களை எங்களை விட்டு விலக்கி வைக்கத்தக்க பலத்தை தைரியத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நாங்கள் உங்களை போல் மாறதான் ஏசப்பா முயற்சி பண்ணுறோம். ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. நானாக முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் முடியாது ஏசப்பா. ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முடியும். எனக்கு தருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆவியின் கனிகள் 9 என் வாழ்க்கையில் இந்த 9 கனிகளும் நிறைஞ்சிருக்கணும், அது நிலையாக இருக்கணும்னு உங்ககிட்ட ஜெபிக்கிறேன். அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.